காஞ்ச மிளகாய் திரிக்க போகும்போது ரொம்ப கவனமாக இந்த மாதிரி கலர்ஸ் டீக்ளரேஷன் ஆகிருக்கிறது, கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சு போன மிளகாய் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து கவனமாக தூர போட்டுட்டு திரிக்க கொடுத்தீங்கன்னா தான் ஹெல்த்தியான. கடையில் வத்தல் பொடி வாங்குறத விட நம்ம கடைகளில் முழு காஞ்ச மிளகாய் வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி கலர்ஸ் மாறி இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்பாட் இருக்கும். ஸ்பாட்டு அதுக்கப்புறம் சில மிளகா இந்த மாதிரி நஞ்சு இருக்கும். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அந்த மிளகா வாங்குகிற இடத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியெல்லாம் ஒரு நஞ்சு போய் அந்த மாதிரி கலர்ஸ் மாறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஆகி இந்த மாதிரிலாம் ஃபங்கஸ் ஜாஸ்தியாக உள்ள மிளகா. இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது. ஸோ க்ளீனாக எல்லாம் இந்த மாதிரி மிளகா வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லா கெட்டதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தைச்சோன்னு சொன்னால் நமக்கு ஹெல்த்தியான ஹோம்மேடு சில்லி பவுட்ரு கிடைக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இதை கவனித்து செஞ்சு ஹெல்த்தியான சில்லி பவுடர் வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.